சட்டப்பேரவையில் பேசிய அன்புமணி தரப்பு பாமக எம்எல்ஏ சதாசிவம், பாமக தலைவர் அன்புமணி என குறிப்பிட்டதற்கு ராமதாஸ் தரப்பு பாமக எம்எல்ஏக்களான ஜி.கே. மணி, அருள் ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சட்டப்பேரவையில் நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது அன்புமணி தரப்பு பாமக எம்எல்ஏ சதாசிவம் பாமக தலைவர் அன்புமணியை வணங்குவதாக குறிப்பிட்டார். இதற்கு ஜி.கே. மணி, அருள் ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உடனடியாக குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, அவரவர் விரும்பும் பெயரை கூறுகிறார்கள், யாரும் இருக்கையில் அமர்ந்து பேச வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார். எனது வழிகாட்டி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களை வணங்கி, எங்களுடைய மேட்டூர் நகராட்சியில் உள்ள நீங்க உட்கார்ந்து பேசாங்க. அவங்க நீங்க தயவு செய்து எல்லாரும் நம்மளுடைய அவங்க விருப்பப்பட்டவங்க அவங்க சொல்லட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று நீங்க கேள்வி பதிலுக்கு வாங்க. சதாசிவத்தின் கேள்விக்கு பதிலளித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, இதற்கு முன் ராமதாஸ் பெயரால் வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டதாகவும் இனிமேலும் நிறைவேற்றித் தருவோம் என நகைச்சுவையாக குறிப்பிட்டார். புதுப்பிக்கப்பட்டுள்ள சென்னை தொல்காப்பிய பூங்காவில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 3000 பேர் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் என்றும் கட்டணத்திலும் தளர்வு வழங்கப்படும் என்றும் நகராட்சி நிர்வாகத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி திறக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவில் காலை மாலை என 500 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருவது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் கல்விக்காக அனைத்து நாட்களிலும் மாணவர்கள் அனுமதிக்கப்படுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான கோரிக்கைகள் அதிகமாக உள்ளதால் 3000 பேரை அனுமதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நடைபயிற்சிக்கான கட்டணம் மாதத்திற்கு 500 ரூபாய் என்பது 250 ரூபாயாகவும், 3 மாதங்களுக்கு 1500 என்பது 750 ரூபாயாகவும், 6 மாதங்களுக்கு 2500 என்பது 1250 ரூபாயாகவும், ஓராண்டுக்கான கட்டணம் 5000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக குறைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அமர்விலும் 300 பேருக்கு மட்டுமே பூங்காவிற்குள் அனுமதி அளிக்கப்படும் என்றும் நகராட்சி நிர்வாகத்துறை தெரிவித்துள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பெருங்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள நீர்நிலைகளில் விவசாயிகளின் நண்பனாக கருதப்படும் ரோசி ஸ்டார்லிங் என்ற இளஞ்சிவப்பு மைனாக்கள் வருகை தற்போது அதிகளவு அதிகரித்துள்ளது. கிழக்கு ஐரோப்பா மற்றும் வடமேற்கு ஆசியாவில் அதிகளவு காணப்படும் இளஞ்சிவப்பு மைனாக்கள் தற்போது அப்பகுதிகளில் நிலவும் பனிப்பொழிவு காரணமாக குஜராத் மாநிலம் முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளன. பெருங்குளம் பகுதியை ஒட்டி நீர்நிலைகளில் ஆயிரக்கணக்கான இளஞ்சிவப்பு மைனாக்கள் வானில் வட்டமிடுவதும் மரக்கிளைகளில் அமர்ந்து இளைப்பாறுவதும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. இளஞ்சிவப்பு மைனாக்கள் கடந்த ஆண்டை விட தற்போது அதிகளவு வந்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் சாமந்தி பூக்களின் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தொப்பூர், நல்லம்பள்ளி, பாலக்கோடு, காரிமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் சாமந்தி பூ சாகுபடியில் விவசாயிகள் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி வருகின்றனர். தற்போது பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் சாமந்தி பூக்களின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. 300 ரூபாய்க்கு மேல் விற்பனையான சாமந்தி தற்போது 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வருஷம் விற்கும், இந்த சுத்தமாக விற்கலை. கிலோ 15 ரூபா. இங்கேருந்து சேலம் போய் மெட்ராஸ் போய் அங்கே போய் 10 ரூபா 15 ரூபா. இதுக்கு செலவு மட்டும் 30,000 பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் 5,000 ரூபாய்க்கு போகல. ஆனால் வருஷம் எதை 15 ஆகும். ஆனால் விவசாயிகள் இந்த வருஷம் ரொம்ப நொடிச்சு எடுத்து பிடிச்சி ஒன்றுமே 10 ரூபா கூட மிச்சாங்கலை. ஆனால் கூலி கையில் தான் கொடுத்துட்ருக்கோமே தவிர சோத்துக்கே வெளியில் நிலைமை ஆகி போச்சு இந்த வருஷம். அந்த மாதிரி நிலைமையில் போயிட்டு இருக்குது விவசாயம். என்ன பண்ணுறது? பூ விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் நிறுவன தலைமை அலுவலக வளாகத்தில் 3.5 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ பூங்கா மற்றும் விளையாட்டு மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மெட்ரோ பூங்காவை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறிது நேரம் பூப்பந்து விளையாடி மகிழ்ந்தார். சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 3750 சதுர மீட்டரில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. பூங்காவில் 3 பூப்பந்து விளையாட்டு அரங்குகள், 2 பிக்கில் பந்து திறந்தவெளி மைதானம், திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம், பூங்காவை சுற்றி நடைபகுதி மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன.
இரட்டை இலை விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அவமதிப்பு வழக்கு பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுகவின் சின்னம், கொடி உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விரைந்து முடிவு மேற்கொள்ளவில்லை என அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி தாக்கல் செய்திருந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பிரமாணம் தாக்கல் செய்தது. அதில் அனைத்து நடைமுறைகளும் கூட்டாகவும் முழுமையான முறையிலும் ஆராயப்படுவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் நீதிபதி சச்சின் தாத்தா விசாரணைக்கு வராததால் வழக்கு பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் மின்சார கட்டணங்களை தானாகவே உயர்த்த வழிவகை செய்யும் மின்சார சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதன்படி மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்களின் முடிவுக்கு காத்திருக்காமல் ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்படும். மேலும் விவசாயத்திற்கான மின்சாரம் மற்றும் வீடுகளுக்கு வழங்கப்படும் சலுகைக்கான மானியத்தை படிப்படியாக குறைக்கவும் ஒன்றிய அரசின் மசோதா வகை செய்கிறது. மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய உதவும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள மசோதாவில் வெளிச்சந்தையில் வாங்கப்படும் மின்சாரத்திற்கு வழங்கப்படும் கூடுதல் கட்டணத்தை நுகர்வோர் ஏற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மசோதா மூலம் மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகாரத்தை பறிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.